பெண்ணாடம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்து உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பள்ளியை ஆய்வு செய்தார். அப்போது பள்ளி வளாகத்திற்குள் செடி கொடிகள் படர்ந்து புதர்மண்டி கிடந்தது. இதனையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் பெயரளவுக்கு மட்டுமே ஆய்வு செய்துவிட்டு அங்கிருந்து சென்றார். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் அருகாமையில் வளர்ந்து கிடக்கும் செடி கொடிகளால் கொசு உற்பத்தி அதிகரித்து மாணவிகளுக்கு டெங்கு காய்ச்சல் உருவாகி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும், மேலும் பாம்பு, தேல், பூரான், வண்டு, பூச்சிகள் போன்ற கொடிய நஞ்சு விஷம் கொண்ட உயிரினங்கள் வாழ்வதற்கு காடுகள் போன்று பள்ளி வளாகம் இருப்பதாக கூறினர். இதனால் பள்ளி மாணவிகளின் உடல் நலன்களை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பள்ளி வளாகத்திற்குள் வளர்ந்து கிடக்கும் செடி கொடிகளை அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் மாணவிகள் பயன்படுத்தும் மிதிவண்டிகளை மழை வெயிலில் வீணாகாமல் இருக்க மிதிவண்டிகளை நிறுத்துவதற்கு இரும்பு தகர கொட்டகை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அப்போது பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள், நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், திட்டக்குடி வட்டாட்சியர், பேரூராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.